தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் சார் 2.5 மாசமா பார்த்தா தமிழ் முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, என்னென்ன நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சிருக்காரு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல திட்டங்கள்னா வந்து அவரு சிங்கப்பெண் படை உருவாக்கியிருக்காருல, அது மாதிரி வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ஆய்வு செய்யறாரு. பெண்களுக்கு நல்லது நிறைய செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் வந்து செக் பண்றாங்க, எந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் வந்து நிறைய எடுத்து சொல்றாரு. ஓகே, இப்ப சிங்கப்பெண் படையும் போட்டிருக்காரு இல்லையா, சோ அது திமுக ஆட்சியில சோ அங்க எப்படி பாதுகாப்பு இருந்தது, இப்ப இருக்கக்கூடிய பாதுகாப்பு எப்படி இருக்கு? அப்ப இருந்த பாதுகாப்பை விட இப்ப இருக்கிறது வந்து ரொம்ப சேஃப்ஃபுல்லா இருக்குது. அப்ப இருந்தது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருந்தது. இப்ப நல்லா எங்க ஸ்கூல்ல வந்து சிங்கப்பெண் படை வந்து எங்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து சொன்னாங்க. அதே மாதிரி வந்து நிறைய நல்லதெல்லாம் சொன்னாங்க, என்னென்ன பண்ணணும், யாரெல்லாம் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்து கூடாது, அந்த மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய நம்பர் சொன்னாங்க, அது எனக்கு தெரியல. ஆனா நான் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா அவங்க உடனே வந்து உடனே ஆக்ஷன் பண்ணுவேன் அதுக்கேத்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அந்த நம்பருக்கு எனக்கு ட்ரை பண்ணி பாத்துருக்கீங்களா? நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல, நான் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாக்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்றேன்னா, அந்த நம்பர் கால் பண்ணா பிஸினா வருது, இல்ல நாட்டுக்குள்ள வருது. பிஸின்னு சொல்ல முடியாது, அவங்க ஒரு சில நேரத்துல அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. சரி, ஓகே. இந்த ஆட்சியில நிறைய ஊழல் பார்த்தனா ஒழிக்கப்படுதுன்றாங்க இல்லையா, ஊழல் பணம் வாங்கிட்டு பார்த்தனா நிறைய வேலை செய்யறாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி செயல்படலாம் இந்த ஆட்சியில குறைஞ்சிச்சா அதிகம் இருக்குதா? குறைஞ்சிருக்கு, ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்குது. போன வாட்டி விட இந்த வாட்டி ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஓகே, இது வரைக்கும் எங்கன்னா காசு கொடுத்து அந்த மாதிரி அனுபவங்கள் என்ன உண்டா? கிடையாது. ஓகே, நிறைய பேர் இது மாதிரி காசு கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன அனுபவம் இருக்குங்களா, சொல்லிருக்காங்களா? அது மாதிரி நான் டச் சைட் வாங்க போறேன், வார் சீட் வாங்க போறேன், இந்த மாதிரி வீட்டு குடும்பத்துல உங்க யாருமே வாங்க கிடையாது? சரி, ஓகே. விஜய் அண்ணா பற்றி உங்க கருத்து என்ன? அவர் வந்து நல்லது நிறைய செஞ்சிருக்காரு. அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அவர் வந்ததுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்கிறேன். ஓகே, நிறைய பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, சினிமாவில் நடிச்சுட்டு வந்தவருக்கு அரசியல் புரிதல் இல்ல, அரசியல் பத்தி தெரியாதுன்றாரு இல்லையா, சோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப இருக்கக்கூடிய அரசியல் நல்லபடியா நல்லா பண்றாருங்களா? அரசியல் பத்தி தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதான் 6 மாசம் டைம் கேட்டிருக்கிறாருல, 6 மாசத்துக்குள்ள எதனா செய்யறதுக்கு அவரால் வாய்ப்பு உண்டு, கண்டிப்பா செய்வாரு. அவரால் செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. ஓகே, என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி? நிறைய செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க, அது எனக்கு சரியா தெரியல. சரி, தெரியலீங்களா? ஓகே, மாணவர்களுக்கு என்னென்னலாம் சொல்ற அளவுக்கு எதனா இருக்கா? மாணவர்களுக்கு நல்ல சைக்கிள் இப்பெல்லாம் வந்திருக்குது. சைக்கிள் நல்ல சைக்கிள் இருக்கு. பேக் இப்பெல்லாம் புது பேக் தந்திருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு செப்பல் வேற தந்திருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய நோட்ஸ் புதுசா இருக்குது. நிறைய ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் நிறைய செஞ்சிருக்காங்க. ஓகே, உதயநிதி என்ன போன ஆட்சியில எதனா செய்யலன்னு நினைக்கிறீங்களா? செஞ்சாங்க, அதை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஓகே, எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு 100ல சொல்லுங்க? 95% இருக்கு. 95% இருக்கு. திமுக ஆட்சியில 85% தான். 85%. 80 55 அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, இப்போ விஜய் இந்த வீடியோ பாக்குறாரு, அவருக்கு எதனா ஒரு சொல்லணும்னா சொல்லுவீங்க? விஜயண்ணா, உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்திருக்கேன். நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லை. உங்களை கண் முன்னாடி பார்க்கணும்னு ஒரே ஒரு ஆசை தான். அதை நிறைவேற்றி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நன்றி. தேங்க்யூ.